அடுத்த கொஸ்டினை பாரு. அதாவது ஒரு சேர்மம் XAயின் 32%, பியோட பர்சன்டேஜ் 20% மற்றும் மீதமுள்ள சதவீதம் சி அதை கொண்டுள்ளது. எனவே எக்ஸின் அனுபவ வாய்ப்பாடு, அதாவது எம்பேரிக்கல் ஃபார்முலா, அது மூலமாக கேட்குறாங்க. கொடுக்கப்பட்ட அணுநிறைகள் அப்படின்னு சொல்லி ஏஸ் ஈக்குவல் டு, அதாவது அட்டாமிக் மாஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க. அட்டாமிக் மாஸ் ஏஸ் ஈக்குவல் டு 64, அட்டாமிக் மாஸ் பி ஈக்குவல் டு 40, அட்டாமிக் மாஸ் சி ஈக்குவல் டு 32U. ஸோ இது என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு A3BC2, ABC3, AB2C2, ABC4. இதில் எது ஆன்சராக இருக்குன்னு கேட்குறாங்க. அப்போ எக்ஸு, அதாவது எக்ஸு ஒரு சேர்மம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. எக்ஸு அப்படிங்கிறது ஒரு சேர்மம். அதை எது வச்சு சொல்லியிருக்காங்க, எம்பேரிக்கல் ஃபார்முலா வச்சு போட சொல்லியிருக்காங்க. அதாவது எம்பேரிக்கல் ஃபார்முலான்னா, அதாவது எளிய முறையில் விகிதம் காணும் ஃபார்முலா வாய்ப்பாடு, அப்படி இல்லைன்னா அனுபவ வாய்ப்பாடு. அனுபவ வாய்ப்பாடு அதுதான் எம்பேரிக்கல் ஃபார்முலா. இதில் அடுத்தது என்ன கேட்குறாங்க, எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு அதாவது ஒரு எக்ஸோட பர்சன்டேஜாக ஏ என்ன கொடுத்துருக்காங்க. ஏங்கிறது 32, பிங்கிறது 20, சிங்கிறது என்னன்னு கேட்குறாங்க. அப்போது எம்பேரிக்கல் ஃபார்முலானாலே ரவுண்ட் ஆஃப் ரவுண்டு, அதாவது ஃபிகரோட ரவுண்டு, அதாவது 100 வச்சு தான் நம்ம போடணும். அப்போது 100 மைனஸ் 32, அதாவது 32, 20, இது எவ்வளோ வருது, 52. 52 வருதா. இப்போ 100ல் 52 போயிடுச்சுன்னா எவ்வளவு, 48. ஓகே, அதாவது 100 மைனஸ் 52 ஈக்குவல் டு 48, 48 வந்திருக்கு. அப்போது சி என்ன இருக்குது, 48. ஓகேவா, இது வரையும் புரிஞ்சுதா. அதாவது எக்ஸுங்கிறது ஒரு சேர்மம். இந்த எக்ஸுங்கிறத எம்பேரிக்கல் ஃபார்முலா அனுபவ வாய்ப்பாடு மூலமாக கேட்குறாங்க. அப்போது அவங்க கொடுத்துருக்கிறது எக்ஸுக்கு ஏ அப்படிங்கிறது 32%, பி அப்படிங்கிறது 20%, சி கொடுக்கல. அப்போது எம்பேரிக்கல் ஃபார்முலாலே நீ 100 வச்சு தான் மைனஸ் பண்ணணும். அப்போது 32 + 20 ஈக்குவல் டு 52. அப்போ 100 மைனஸ் 52 ஈக்குவல் டு 48. ஸோ சி 48. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, அந்த கொஸ்டினில் ப்ராக்கெட்டில் என்ன கொடுத்தாங்க, கொடுக்கப்பட்ட அணுநிறைகள், அதாவது அட்டாமிக் மாஸ். அட்டாமிக் மாஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, அட்டாமிக் மாஸ்னா என்ன, அணு நிறைகள். அப்போ கொடுக்கப்பட்ட அணுநிறைகள் அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஏ, அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 64. அட்டாமிக் மாஸ் ஆஃப் பி, அதாவது அணுநிறை பி ஈக்குவல் டு 40. அடுத்தது அட்டாமிக் மாஸ் ஆஃப் சி ஈக்குவல் டு 32. இப்போது என்ன கேட்குறாங்க, ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் கேட்குறாங்க. அதனோடு தொடர்புடைய அணுக்களின் அளவு. புரியுதா,
அதாவது அணுக்களோட எண்ணிக்கை. இதனோட தொடர்புடைய அணுக்களோட எண்ணிக்கை எவ்வளவுன்னு கேட்குறாங்க. புரியுதா? அப்போது பர்சன்டேஜ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? பர்சன்டேஜ் வந்து நம்ம ஏ வந்து 32 பார்த்துட்டோம், பி வந்து 20 பார்த்துட்டோம். அதை வந்து எம்பேரிக்கல் ஃபார்முலா, அதாவது அனுபவ வாய்ப்பாடு வச்சு சி வந்து 48ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இங்கே வந்து அணு நிறைகள் அட்டாமிக் மாஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? ஏங்கிறது 64, பிங்கிறது 40, சிங்கிறது 32. அப்போது இதை வந்து என்ன செய்யணும்? ஃபஸ்ட்டு கொடுத்த பர்சன்டேஜோட டிவைடட் அட்டாமிக் மாஸ். அதாவது ஃபஸ்ட்டு கொடுத்த பர்சன்டேஜோட அணு நிறையை வச்சு வகுக்கணும். இது பர்சன்டேஜ் டிவைடட் அட்டாமிக் மாஸ். புரியுதா? சதவீதம் வகுத்தல் அணு நிறை. அப்போது 32 டிவைடட் 64. அடுத்தது 20 டிவைடட் 40. அடுத்தது 48 டிவைடட் 32. இப்போது இதை வகுத்தோம் அப்படின்னா 32ஆல் 64 வகுத்தோம் அப்படின்னா 1/2. ஓகேவா? அடுத்தது 20/40 போட்டோம்னாலும் 1/2. அடுத்தது 48/32 போட்டோம்னா 3/2. ஸோ இப்போ என்ன, அது எல்லாமே வந்து ஃப்ராக்ஷனில் வந்துடுச்சு, பின்னத்தில் வந்துட்டா. இப்போ என்ன பண்ணணும்? ஃப்ராக்ஷன்லேருந்து கன்வெர்ட் டு நம்பருக்கு மாற்றணும். ஃப்ராக்ஷன் கன்வெர்ட் டு நம்பர். அப்போது ஃபஸ்ட்டு வந்து 1/2. 1/2வை அப்போ பின்னத்தில் மாற்றணும்னா எல்லாத்தையும் என்ன செய்யணும்? 2ஆல் வகுக்கணும். 1/2 × 2. அடுத்தது மறுபடியும் 1/2 × 2. அடுத்தது 3/2 × 2. ஸோ இப்போ என்ன வருது? இந்த 2க்கும் இந்த 2க்கும் அடிக்கிறோமா? 1. இந்த 2 இந்த 2 அடித்தோம்னா 1. இந்த 2 இந்த 2 அடித்தோம்னா 3. ஓகேவா? அப்போது A = 1, A = 1, B = 1, C = 3. ஸோ ஃபைனல் ரிசல்ட் என்ன? ஆன்சர் வந்து ABC3. இதுதான் வந்து ஆன்சர். ஓகேவா?